பார்வதி ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது திருக்கோடீஸ்வர சுவாமின்னு பேர். திருக்கோடி காவல் திருக்கோடீஸ்வரர்னு பேர். 3 கோடி ரிஷிகளுக்கெல்லாம் இங்கே சாப்ப நிவர்த்தியான ஸ்தலம் இது. 3 கோடி மந்திர தேவதைகள் ரிஷிகள்லாம் வழிபட்டதுனால தான் சிவபெருமானுக்கு திருக்கோடீஸ்வரர் திருக்கோடிகா அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமானது. பஞ்சகா ஸ்தலத்தில் ஒன்று இது திருக்கோடிகா. அது இன்னும் திருக்குறுக்குக்கா, திருநெல்லிக்கா, திருக்கோலக்கா, திருவானைக்கான்னு 5 காவோட திருக்கோடிக்கா. அது இந்த ஸ்தலத்தில் யமதர்மன் சித்திரகுப்தனுக்கு சாப்ப நிவர்த்தியான ஸ்தலம் இது. பைரவமூர்த்தி விசேஷமானவர். இங்கே துர்வாசரால் பைரவர் ஆராதனை பண்ண ஸ்தலம் இது. அப்படிங்கிறதால இந்த ஸ்தலத்துக்கு போகிறதுனால யமதண்டனை யமபயம்லாம் கிடையாது. உடல் ரோக நிவர்த்தி, ஆயுள் அபிவிருத்திக்கெல்லாம் விசேஷமான ஸ்தலம். அம்பாள் பார்த்தீங்கன்னா திரிபுர சுந்தரின்னு பேர். லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுதப்பட்ட ஸ்தலம் இது. பாஸ்கர் ராயருங்கிறவர் தான் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதினார். அந்த பாஷ்யமானது இந்த ஸ்தலத்தில் எழுதி அரங்கேற்றப்பட்டது. அம்பாள் இங்கே பெருமாளாக காட்சி கொடுத்தாங்க. இங்கே ரிஷிகளுக்கெல்லாம் அம்பாள் வெங்கடாதிபதி பெருமாளாக காட்சி கொடுத்தாங்க. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் பாடல்பட்ட திருத்தலம் இது. பாடல்பட்ட ஸ்தலத்தில் 37வது திருத்தலம் திருக்கோடிக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த திருஞான சம்பந்தர் பதிகமானது விசேஷமானது. இந்த ஊரில் இன்று நன்று நாளைய நன்று என்று நின்ற இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுவின் மின் தரங்கு சோதியால் வெண்மதி விதிபுடல் கொன்றை தொன்று சென்றுதான் கோடி காவி சேர்வினேன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நல்லது நாளைக்கு நல்லதுன்னு பார்க்காதீங்க. வாழ்க்கையில் பிறவி பயனடையணும்னா கோடிக்காக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. கோடிக்காவாதென எங்கும் இல்லாத இன்பத்தை அடையலாம்ங்கிறார் நாவுக்கரசர். கோடிக்காவினை கூறாத நாளெல்லாம் பாடிக்காவினில் பட்டு கழியுமேங்கிறார். ஒரு நாளைக்கு கோடிக்கான்னு சொன்னேன்னா அந்த நாள் இல்லை நம்மளுக்குங்கிறார். அப்பேற்பட்டான ஒரு திருத்தலம் இது. இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா காவேரி வடக்கு நோக்கி ஓடுவீங்க. உத்தரவாகினேன்னு பேர். கோயில் பக்கத்திலே குளம் இருக்குது. சிங்கோத்பவ தீர்த்தம்னு பேர். நந்தியில் கும்பால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் தான் மாசி மாதம் அமாவாசை அன்றைக்கி இந்த மந்திர தேவதைகள்லாம் மந்திர சாகித்யம் பெற்றது. சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி யமதர்மன் சித்திரகுப்தனுக்கு சாப நிவர்த்தியானது. அப்படிங்கிறதால இந்த ஸ்தலத்துக்கு விட்டுக்கு போகிறதுனால யமதண்டனை யமபயம்லாம் கிடையாது. பித்ருதோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். பிறவி பயன் அடையணும்னா இந்த ஸ்தலத்துக்கு தான் வரணும். பேர்பட்டான ஒரு ஸ்தலம் இது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் மயானமே கிடையாது. இடுகாடு சுடுகாடு இல்லாத ஊர் திருக்கோடிக்காவல். இங்கே மறிப்பவர்லாம் அடுத்த ஊருக்கு தான் போகணும். சுடுகாடு இல்லாத ஊர். அப்பேற்பட்டான ஒரு ஸ்தலம் இது. சுவாமி திருக்கோடீஸ்வரர்னு பேர். தலைவிருட்சம் பார்த்தீங்கன்னா பெரம்பு வேத்திரம்னு பேர். வேத்திரவனம்னு பேர். வேத்திரவனேஸ்வரர் வேத்திரவனம்னு சுவாமிக்கு பேர். பெரம்பு காடாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். சுவாமி பெரம்பு மூர்த்தியாக இருந்திருக்கார். இந்த கன்னி மூல கணபதி பார்த்தீங்கன்னா விசேஷமானவர் இந்த ஊரில். மற்ற திருமேனி மாதிரி கல் திருமேனி கிடையாது. மண்ணாலான திருமேனி அந்த விநாயகர். கரையேற்று விநாயகர்னு பேர். அந்த விநாயகர் அகஸ்தியரால் பிரதிஷ்டை பண்ண விநாயக மூர்த்தி. இந்த மந்திர தேவதைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, பல ஸ்தலங்களுக்கு போகிறாங்க. மந்திர சாகித்யம் பெறணும் நம்மளுக்குன்னு. எல்லா ஸ்தலத்துக்கும் போய் அங்கே போய் அவங்களுக்கு ஆகிய கிடைக்கல. துர்வாசர் பண்ணுறார். இந்த மாதிரி காவேரிக்கு வடகர ஸ்தலத்தில் ஒன்று இருக்குது. வேத்திரவனேஸ்வரன் இருக்கார். அங்கே போய் தபஸ் பண்ணுங்க, எங்களுக்கு தான் உங்களுக்கு மந்திர சாகித்யம் கிடைக்குங்கிறார். அதே மாதிரி மந்திர தேவதைகள்லாம் மந்திர தபஸ் பண்ணும்போது சுற்றி ஒரே பிரளயமாக ஏற்பட்டு போகுது, தண்ணியாக ஏற்பட்டு போகுது. அவங்க உடனே அகஸ்தியரை பிரார்த்தனை பண்ணுறாங்க. அகஸ்தியர் ஒரு மண்ணால் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு இவரை பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களை கரையேற்றி வைப்பாருங்கிறாங்க. அதே மாதிரி பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு மந்திர சாகித்யம் கிடைக்கிறது. அதனால தான் அந்த பிள்ளையாருக்கு கரையேற்று பிள்ளையார்னு பேர் வந்தது காரணமான. தென்னாருடைய வைக்கிற ஸ்தலத்தில் ஒன்று யமதர்மன் சித்திரகுப்தனுக்கு சாப நிவர்த்தியான ஸ்தலம். இங்கே என்ன பண்ணுறாரா, சித்திரகுப்தர் இருக்கார் இந்த ஸ்தலத்தில். யார் யாரெல்லாம் வந்துட்டு போகிறாங்களோ அவங்களாம் நல்லோர் ஏட்டில் எழுதிடுறாங்க. 2 ஏடி ஒன்று நல்லோர் ஏடு தேயோர் ஏடுன்னு. மேல் லோகத்தில் போகும்போது நல்லோர் ஏட்டில் எழுதிடுறாங்க. இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனாயே யம தூதங்கள்லாம் நிந்திக்க மாட்டாங்க. அப்பேற்பட்டான ஒரு ஸ்தலம் இது. பைரவரை ஆதாரம் பண்ணுறதுனால எல்லா காரியங்களும் சித்தியாக இருந்தீங்க. உடம்பு நிவர்த்தி, ஆயுள் நிவர்த்திக்கெல்லாம் விசேஷமான ஸ்தலம். சிங்கோத்பவ தீர்த்தம்னு இருக்கு. நந்தியில் கொம்பால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் இது. அந்த தீர்த்தத்தில் நீராடி அந்த அரச மரம் ஒன்று இருக்குது. அரச மரத்தை பிரதட்சம் சுவாமியை வழிபடுறதுனால புத்திர தோட்டங்கள் நிவர்த்தி ஆகி புத்திர சந்தானங்கள் உண்டாகுது. பிப்பளவனம்னு இருந்தது. 4 யுகமாக அந்த ஸ்தலம் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா சொன்னால் வில்வ மரமாக இருந்திருக்கு. அப்புறம் வன்னி வனமாக இருந்திருக்கு. அப்புறம் பிப்பள வனமாக இருந்திருக்கு. கலியுகத்தில் தான் வேத்திர வனமாக இருக்குது. 4 யுகங்களையும் இந்த கோவில் இருந்திருக்கு. ஒரு யுகத்துலேயும் ஒரு வனமாக இருந்திருக்கு. இப்போ வேத்திர வனம்னு பெரம்பு காடாக கலியுகத்தில் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிப்பள வனம்னு பேர். அரசங்க மரத்துக்கு பேர் பிப்பளம்னு பேர். அந்த குளத்தில் கரையே மரம், பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்து அடியில் தான் அந்த முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணுறாங்க. தபஸ் பண்ணும்போது மாசி மாதம் அமாவாசை அன்றைக்கி ஜோதி ரூபமாக அவருக்கு காட்சி கொடுத்தாராம் இந்த குளத்தில் சுவாமி. அமாவாசை அன்றைக்கி விசேஷமாக நடக்கும். மாதம் அமாவாசை விசேஷம். அதையும் மாசி மாதம் அமாவாசை விசேஷமானது. சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி யமதர்மன் சித்திரகுப்தனுக்கு சாப நிவர்த்தியான ஸ்தலம். அப்படிங்கிறதால அந்த ஸ்தலத்தில் அந்த தினத்தில் அந்த
திருக்கோதப தீர்த்தத்தை நீராடி சாமியை வழிபடுத்தினாலும் அனைத்து விதமான பாவங்கள் இல்லாமல் நிவர்த்தியாகுது. பிறவி பயனை அடையணுனாலும் இங்கே தான் போகணும், பிறவி பயனை போக்கணும்னாலும் இந்த தலத்துக்கு தான் வரணும். பெயர்பட்டான ஒரு திருத்தலம் திருக்கோடிக்காணி. அற்பற்ற ஆசை துறந்து அன்றாடம் உடை வணங்கி சரணமும் அடையும் பொருள் நீயே மாதேவா தேவா. சிவா ஆலயங்களை தேடி தேடி உங்களுக்காக வீடியோ போடுறோம். நன்றி.